உச்சத்தையை நிறுத்துவார்கள். வன்னியர்களே நிறுத்தி சவுக்கால் அடிப்பார்கள். சவுக்கால் அடிக்கிற காலம் வரும். அவர்கள் தலித்துகளை ஏமாற்றவில்லை, பிற சமூகத்தினரை ஏமாற்றவில்லை, சொந்த சாதியினரை ஏமாற்றி பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். திருமாவளவன் வன்னிய சமூகத்து பெண்களுக்கு எதிராக பேசுகிறான். வன்முறையை தூண்டுகிறார்கள், சாதி வெறியை தூண்டுகிறார்கள் என்று பெயரை சொல்லி, ராமதாஸ் பெயரை சொல்லி சட்டமன்றத்தில் பேசியதை இன்றைக்கும் அவை குறிப்பில் இருக்கிறது. தடை செய்யப்பட வேண்டிய கட்சி என்று சொன்னார். தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சிக்காவது இப்படி ஒரு அமைப்பெயர் உண்டா? விடுதலை சிறுத்தைகள் மீது அப்படி யாராவது சொல்லிவிட முடியுமா? வெறும் அவப்பெயர், வெறும் அவதூறு ஓட்டுக்காக எங்கள் மீது. எந்த இடத்தில் நான் வன்முறையை தூண்டி எனக்கு கூட கௌதமா வந்து நான் போன உடனே மைக்க பிடிச்சு காவல்துறை எங்களை பிரிக்க பார்க்கிறது, தக்க மைக்க கொடுங்க, ப்ரோவோக்கிங் ஸ்பீச்லாம் பண்ணாதீங்க. காவல்துறை எப்படி இருப்பாங்க உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். மாசுல பேசக்கூடாது. எமோஷனலா இருக்காங்க, 2 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஜனங்க ஆவேசமா திடீர்னு காவல்துறைக்கு எதிராக பாய்ச்சா அது வன்முறையாக. இதுதான் திருமாவளவன். இப்படிதான் நான் என்ற தோழர்கள் வழிநடத்துகிறேன். எந்த இடத்தில் வன்முறையை தூண்டுபடி நான் இதுவரையில் யாரையும் வழிநடத்தியது இல்லை. அது எனக்கு ரத்தத்தில் ஊறி போயிருக்கு. கொடுமையை எதிர்த்து போராடக்கூடிய போர்க்கொடும் தேவை. பார்ப்பனர்களை பொறுத்தவரையில் எல்லா சாதிக்காரனும் கீழ் சாதிதான். பிராமண குழந்தைகளுக்கு மட்டும் ஒரு பானை, குடிநீர் பானை. மற்ற நாங்கெல்லாம் ஆண்ட பரம்பரை என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய அத்தனை பிள்ளைகளுக்கும் தனி குடிநீர் பானை. நாங்கெல்லாம் ஆண்ட பரம்பரை, பாண்டிய பரம்பரை, சேர பரம்பரை, சோழ பரம்பரை, மன்னாதி மன்னர்களின் வழிவந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற அந்த ஆண்ட பரம்பரைக்கும் நீ எல்லாம் கீழ் சாதிதாண்டா, தனியா போய் தண்ணி குடிதானா. அது நாயக்கர் என்று அழைக்கப்பட்ட பெரியாருக்கும் சேர்த்து சாதியின் பெயரால் ஒரு பலவீனமான சமூகத்தின் மீது தொடர்ந்து ஏவப்படுகிற இந்த ஒடுக்குமுறையை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. தூண்டுகிறவர்களை அம்பலப்படுத்தாமல் இருக்க முடியாது. காரணமானவர்களை தோல்விக்காமல் இருக்க முடியாது. சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைப்பவர்களை மக்கள் முன்னால் உச்சந்தீரை வைத்து விசாரிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தாமல் இருக்க முடியாது. அவர்களே விரும்புவதை போல ஒரு நாள் உச்சந்தீரை நிறுத்துவார்கள். வன்னியர்களே நிறுத்தி சவுக்கால் அடிப்பார்கள். சவுக்கால் அடிக்கிற காலம் வரும். அவர்கள் தலித்துகளை ஏமாற்றவில்லை, பிற சமூகத்தினரை ஏமாற்றவில்லை, சொந்த சாதியினரை ஏமாற்றி பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வன்னிய சமூகத்தை சார்ந்த ஜனநாயக சக்திகளே ஒரு நாளைக்கு அந்த கும்பலை முச்சந்தீரை நிறுத்தி விசாரித்து சவுக்கால் அடிக்கிற காலம் வரும். விடுதலை சிறுத்தைகள் செய்ய போவதில்லை, தலித்துகள் செய்ய போவதில்லை. பாதிக்கப்படுகிற வன்னிய சமூகத்தை சார்ந்த ஜனநாயக சக்திகளே அதை செய்யக்கூடிய காலம் கனியும். சூர்யாவும் அர்ஜுனனும் அன்னையிலே திருமணம் முடித்தவர்கள். இதுவரையில் எந்த விதமான வன்முறை சம்பவங்களிலும் அவர்கள் ஈடுபட்டதில்லை. அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதில்லை. அரசியல் வழக்குகளிலும் அவர்கள் சம்பந்தப்பட்டதில்லை. இரு தரப்பாருக்கு இடையிலே நடந்த மோதல், அதுவும் இருதரப்பாரும் நண்பர்களாக மது அறிந்து கொண்டிருந்த போது ஏற்பட்ட வாக்குவாதம் என்று ஒரு ஊடகத்தில் விகடன்.com பதிவு செய்கிறார்கள். அவர்கள் எல்லாம் நேர்மையான ஊடகவியலாளர்கள் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். உண்மையை பதிவு செய்ய வேண்டாமா? அதை திசை திருப்புவதே உங்களுக்கு என்ன லாபம்? 2 உயிர்கள் பலியாகி இருக்கின்றனவே, பறிபோய் இருக்கின்றனவே. 6 மாத கை குழந்தையோடு ஒரு இளம் பெண் இன்றைக்கு விதவையாய் நடுத்தர்களில் இருக்கிறானே, அவருடைய கனவுகள் இருள்மயமாகி இருக்கின்றனவே. இந்த 6 மாத குழந்தையின் எதிர்காலம் என்ன? கர்ப்பிணி பெண்ணாக இன்றைக்கு ஷாலினி, சூர்யாவின் மனைவி, திருமணம் ஆகி சில வாரங்களே ஆகின்றன. கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிறான், கர்ப்பமுற்று இருக்கிறான். அவருடைய எதிர்காலம் என்ன? வாக்குவாதமே நடந்திருந்தாலும் கூட இவ்வளவு கொடூரமாக கொலை செய்வதற்கு உங்களுக்கு எது அதிகாரம் தந்தது?
அவன் தவறிவிட்டால், பிழை செய்திருந்தால், குற்றம் செய்திருந்தால் அவன் மீது நீ காவல்துறையிலே புகார் செய்யலாம், அவனை கைது செய்ய வைக்கலாம். சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? தண்டனை வழங்குவதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? எப்படி இந்த கொடூரமான குற்றச் செயல்களை கூட உங்களால் நியாயப்படுத்த முடிகிறது? எப்படி இதை நீர்த்து போக செய்யக்கூடிய வகையில் அவதூறுகளை பரப்ப முடிகிறது? ஜனநாயக சக்திகளை சிந்தித்து பார்க்க வேண்டும். அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியில் அடையாளம் தெரியாத ஒருவரை நிறுத்திவிட்டார்கள். சென்னையிலிருந்து வந்த ஒருவரை நிறுத்திவிட்டார்கள். எனவே இங்கு நான் படித்துக் கொண்டே ஜெயிப்பேன் என்று அதிமுக வேட்பாளர் சொன்னதாக கௌதம சர்மா சொன்னார். அவர் ஒரு தலித். ஆனால் அவர் அதிமுக பாமக சாதிநெறி கும்பலோடு சேர்ந்து கொண்டு மணல் திருடுகிற மாஃபியா கேங் என்கிற அந்த கொன்றர்களின் வரிசையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒருவர். அவருக்கு அம்பேத்கரியன் தெரியாது, பெரியாரியன் தெரியாது, மார்க்சியன் தெரியாது. அவருக்கு இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் விடுதலை குறித்த கனவு இல்லை. பெரியார் கண்ட கனவையோ அம்பேத்கர் கண்ட கனவையோ நனவாக்க வேண்டும் என்ற தேவையில்லை. பதவிக்காக, பரிசுக்காக, தற்காலிக அரசியல் ஆதாயத்திற்காக ஒரு கொத்தடிமையாய் இன்னொரு கட்சியிலே போய் கிடக்கிறவர். எது என்றால் எழுவார், படி என்றால் படுப்பார், உட்கார் என்றால் உட்காருவார், கை கட்டி என்றால் கை கட்டுவார். அப்படிப்பட்ட ஒரு கொத்தடிமையாக இன்னொரு கட்சியிலே கிடக்கக்கூடியவருக்கு தலித் சமூகத்தின் விடுதலை குறித்த கனவு எதுவும் இருக்காது. கௌதம சர்மா புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை உள்வாங்கிய ஒரு சுய சிந்தனையாளர். அரக்கோணம் தொகுதியிலே வெற்றி பெற்றாலும் அவர் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற 234 தொகுதிக்கும் பாடுபடக்கூடிய பரந்த பார்வை உள்ளவர். இதுவரையும் ஒப்பிட முடியாது. எப்படியாவது வெற்றி பெற்றாக வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இல்லை. அனைத்து தரப்பு மக்களின் நன்மதிப்பை பெற்று வெற்றி பெற்றாக வேண்டும். தனித்துவத்தோடு வெற்றி பெற்றாக வேண்டும். எல்லோரும் ஆதரித்து வெற்றி பெற்றாக வேண்டும். வன்னிய சமூகத்தை சார்ந்தவர்களின் வாக்குகளையும் பெற்று வெற்றி பெற்றாக வேண்டும். இதுதான் விடுதலை சிறுத்தைகளின் அணுகுமுறை. அவர்களின் அவதூறுகள் எல்லாம் இன்றைக்கு காற்றிலே பறந்து போய்விட்டது. என்னென்னவோ அவதூறுகளை பரப்பினார்கள். இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல. 2001ஆம் ஆண்டு முதலாக நான் உதயசூரியன் சின்னத்திலே மங்களூர் தொகுதியில் போட்டியிட்ட போது எனக்கு எதிராக அப்பட்டமான அவதூறை பரப்பிய கட்சி தான். ஏனென்றால் செல்லும் இடமெல்லாம் அவ்வளவு எழுச்சி, வரலாறு காணாத எழுச்சி. திருமாவளவன் வெற்றி பெற்று விடுவானோ என்று அஞ்சிய கும்பல் இவன் வெற்றி பெற்றுவிடக் கூடாது, தேர்தல் அரசியல் இந்த இயக்கம் அடியெடுத்து வைத்து நடைபெற்றுவிடக் கூடாது என்பதற்காக அப்போதே முதலாக எனக்கு எதிரான அவதூறுகளை பரப்பினார்கள். திருமாவளவன் வன்னிய சமூகத்து பெண்களுக்கு எதிராக பேசுகிறான். கோழைகள் எப்போதுமே அவதூறுகளை நம்புவார்கள், கொள்கைகளை நம்ப மாட்டார்கள். வதந்திகளை நம்புவார்கள், கோட்பாடுகளை நம்ப மாட்டார்கள். பொய் பரப்புரைகளை நம்புவார்கள். தம்முடைய கொள்கை கோட்பாட்டின் மூலம் வெல்ல முடியும் என்கிற தன்னம்பிக்கை இல்லாதவர்கள். அதனால்தான் எப்போதும் அவர்கள் கொள்கைகளை பேசுவதில்லை. அவன் பெண்களை கொச்சைப்படுத்தக்கூடியவன், இந்து சமூகத்தை இழிவுபடுத்தக்கூடியவன், இவன் வளர்ந்தால் நம் வீட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது என்றைக்காவது அவர்கள் கொள்கையை மேடையிலே பேசி கேட்டிருக்கிறீர்களா? இல்லை என்றால் அவர்களால் பிஜேபியோடு போய் கூட்டணி சேர முடியுமா? எவ்வளவு ஆபத்தான ஒரு தீய சக்தி பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சியோடு ஒருவன் கூட்டணி வைக்கிறான் என்றால் அவன் சமூக விரோதி என்று சொல்லலாம். அவ்வளவு மோசமான ஆபத்தான சனாதன கொள்கையை கொண்ட ஒரு இயக்கம். ஆட்சியில் இருக்கலாம், அது வேறு. ஆளுங்கட்சியாக மாறி இருக்கலாம், அது வேறு. அவை அனைத்தும் அவர்களின் அரசியல் சித்து விளையாட்டுகளால் செய்கிற சூது சூழ்ச்சி நடவடிக்கைகளால் செய்கிற விளையாட்டு. என்ன வேண்டுமானாலும் அத்துமீறி அவர்களால் செயல்பட முடியும், எந்த அநாகரிகத்தையும் அரங்கேற்ற முடியும்.
எந்த அருவருப்பான அரசியலையும் அவர்களால் செய்ய முடியும் என்கிற அளவுக்கு பொலிட்டிக்கல் மொராலிட்டியே இல்லாதவர்கள், அரசியல் நேர்மையே இல்லாதவர்கள். அரசியல் நேர்மையே இல்லாத ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்ற எதிர்ப்பு தெரிவித்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய வன்முறை விளையாட்டத்தை நடத்திய ஒரே கட்சி பிஜேபி. எப்படி ராமதாசால் பிஜேபி கூட்டணி சேர முடிகிறது? எப்படி அதிமுகவை சார்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களால் பிஜேபியோடு கூட்டணி சேர முடிகிறது? கொங்கு வேளாளர்களாக இருந்தாலும், வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், இதர பிற்படுத்தப்பட்ட அந்த சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு தரக்கூடாது என்று மண்டல் பரிந்துரையை நிறைவேற்றக்கூடாது என்று வெளியே வந்து வீதிக்கு வந்து போராடியது, வன்முறை வெளியாட்டத்தை அரங்கேற்றியது இந்தியாவிலேயே ஒரே கட்சி பிஜேபி தான். அந்த பிஜேபியோடு கூட்டணி வைக்க எப்படி உங்களால் முடியும்? எப்படி முடிகிறது? சுயநலம் தான், தற்காலிக அரசியல் ஆதாயம் தான். திருமாவளவன் மண்டல் பரிந்துரையை எதிர்த்து போராடினார். விக்ரமன் சொன்னாரே நாயக் அவர்களை பற்றி, ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களை பற்றி. இந்தியா முழுவதும் உள்ள தலித் இயக்கங்கள், அம்பேத்கர் இயக்கங்கள் ஒன்று கூட மண்டல் பரிந்துரையை எதிர்த்து பேசவில்லை. வரவேற்றோம், ஆதரித்தோம். இதற்கு பிற்படுத்தப்பட்ட அனைத்து தரப்பை சார்ந்த உழைக்கும் மக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டோம், மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டோம். ஆனால் அன்றைக்கு பிஜேபியின் தலைவராக இருந்த அத்வானி என்ன செய்தார்? எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீட்டை எதிர்த்து அவர் ரத யாத்திரை கிளம்பவில்லை. அவர் நடத்திய ரத யாத்திரை என்பது மண்டல் குழுவின் பரிந்துரையை நிறைவேற்றக்கூடாது என்று விபி சிங் அரசுக்கு எதிராக அவருடைய ஆட்சியையும் கவிழ்த்துவிட்டு ரத யாத்திரை என்கிற பெயரால் ஒரு ரத்த யாத்திரையை நடத்தினார்கள். பல்கலைக்கழக மாணவர்களை தூண்டிவிட்டார்கள். பிராமண சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் வீதிக்கு வந்து மண்டல் பரிந்துரையை நிறைவேற்றாதே, நடைமுறைப்படுத்தாதே என்று முழக்கமிட வைத்தார்கள். ஆத்திரமூட்டியவர்களை வன்முறைக்கு தூண்டிவிட்டார்கள். இதையெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டாமா? இளம் தலைமுறையினருக்கு இந்த வரலாறு தெரியாமல் போகலாம். வன்னிய சமுதாயத்தை சார்ந்த இளம் தலைமுறையினருக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். முதலியார் உள்ளிட்ட கொங்கு வேளாளர் உள்ளிட்ட அனைத்து இதர பிற்படுத்தப்பட்ட மக்களின் இளம் தலைமுறையினருக்கு சுட்டிக்காட்டுவோம். இன்றைக்கு நீங்கள் பெறுகிற இந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிரான வன்முறை விளையாட்டத்தை கட்டவிழ்த்து விட்ட கட்சி தான் பிஜேபி. அந்த பிஜேபியோடு தான் எடப்பாடி பழனிசாமியும் ராமதாசும் கூட்டணி வைத்துக் கொண்டு இன்றைக்கு குரல் கொண்டிருக்கிறார்கள். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற கட்சி. இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும், தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு வேண்டும், மருத்துவ கல்வியிலும் அதன் மத்திய தொகுப்பு இடங்களிலும் இடஒதுக்கீடு வேண்டும். யார் கேட்டது? ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து மருத்துவக் கல்லூரி மொத்த இருக்கைகளில் 15% மத்திய தொகுப்புக்கு ஒப்படைக்க வேண்டும். 15%, 15% சென்ட்ரல் பூல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மத்திய தொகுப்புக்கு 100 இடங்கள் இருந்தால் 15 இடம் கொடுக்கணும். 200 இடமா இருந்தால் 30 இடம் கொடுக்கணும். 1000 இடமா இருந்தாக்க 150 இடம் கொடுக்கணும். இருக்கைகள் அவ்வளவு இடத்திலும் எஸ்சி எஸ்டிக்கு இடஒதுக்கீடு உண்டு, ஆனால் ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கிடையாது. ஓபிசி நாங்க இல்லைன்னு நினைக்கிறாங்க. இருக்கக்கூடிய எம்பிசியா இருந்தாலும் பிசியா இருந்தாலும் ரெண்டும் சேர்ந்துதான் ஓபிசி. ஓபிசி ஏன் பேர் வருது? ஓன்னா அதர், பின்னா பேக்வர்ட் கிளாஸஸ். அதர் பேக்வர்ட் கிளாஸஸ்னா அப்ப யார் ஒரிஜினல் பேக்வர்ட் கிளாஸ்? எஸ்சி எஸ்சி தான் ஒரிஜினல் பேக்வர்ட் கிளாஸ். ஒரிஜினலி பேக்வர்ட் கிளாஸஸ், ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். அதுதான் லீகலி சட்டப்பூர்வமான பொருத்தமான சொல்லாடல். அதனாலதான் அவங்க அதர் பேக்வர்ட் கிளாஸ். இவங்களை ஷெட்யூல் பண்ணதுனால ஷெட்யூல் காஸ்ட். ஏற்கனவே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதக்கூடிய வாய்ப்பை பெற்றிருந்ததால் இந்தியா முழுவதும் உள்ள தாழ்த்தப்பட்ட அல்லது இந்த தலித் சமூகத்தினரை, பழங்குடி சமூகத்தினரை பட்டியல்படுத்திவிட்டார். இவங்களுக்கெல்லாம் கட்டாயம் இடஒதுக்கீட்டை அரசியலமைப்பு சட்டத்தின்படி வழங்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக அதோடு நின்றுவிடவில்லை. அத்துடன் அவர் நின்றுவிடவில்லை. ஸ்ரீநாயக் மட்டுமல்ல, ராம்விலாஸ் பாஸ்வான் மட்டுமல்ல, மாயாவதி மட்டுமல்ல, திருமாவளவன் மட்டுமல்ல, நம்ம எல்லாம் மனிதர்களாய் தலைநிமிர வைக்கிற ஒரு மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களே ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும், அவர்களின் நலன்கள் குறித்து ஆய்வு செய்ய வேண்டும், அதற்காக ஒரு வெல்ஃபேர் கமிட்டி போட வேண்டும் என்று அவர் வற்புறுத்தினார். பண்டிட் ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்த காலத்தில் தன்னுடைய அமைச்சர் பதவியை உதறி எறிந்துவிட்டு வெளியே வந்தார்.
அவர் அதற்கு சொன்ன காரணங்கள் 3. இந்து சட்ட மசோதாவை நீங்கள் விவாதத்திற்கே எடுத்துக் கொள்ளவில்லை, எனவே நான் ராஜினாமா செய்கிறேன். திட்டக்குழுவில் நான் ஒரு பொருளாதாரம் படித்த வல்லுநராக இருந்தும் கூட, ஒரு பொருளியல் மேதை என்று பாராட்டக்கூடிய இடத்தில் இருந்தாலும் கூட, என்னை திட்டக்குழுவில் சேர்க்காமல் அது பற்றிய எந்த ஞானமும் இல்லாதவர்களை திட்டக்குழுவில் உறுப்பினராக போட்டிருக்கிறீர்கள். ஆகவே என்னை திட்டமிட்டு ஓரங்கிட்டுகிறீர்கள், ஒதுக்குகிறீர்கள். நான் ஏன் இந்த பதவியில் இருக்க வேண்டும் என்று ராஜினாமா செய்கிறேன் சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். பிளானிங் கமிஷன் ஒரு கமிஷன் இருக்கு, அதை இப்ப மோடி அதை கலைச்சிட்டார், நிதி ஆயோக் மாத்திட்டார் அந்த பேரை. அந்த பிளானிங் கமிஷன் இன்டெலெக்சுவல்ஸ், எக்ஸ்பர்ட்ஸ், எக்கனாமிக்ஸ் அவங்க தான் இடம் பெறணும். ஆனா பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் மேல் சாதியை சார்ந்து தங்களுக்கு வேண்டிய சில ஆட்களை போட்டுக் கொண்டார். புரட்சியாளர் அம்பேத்கர் மெம்பர் அவர் போடல, அது ஒரு காரணம் சொன்னார். அதற்கடுத்து ஓபிசி வெல்ஃபேர் கமிட்டி ஒன்று போட சொன்னார், வற்புறுத்தினார். ஓபிசியாக இருக்கக்கூடிய இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய நலன்கள் குறித்து ஆய்வு செய்வதற்காக, அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை உறுதி செய்வதற்காக, அவர்களுக்கான கோரிக்கைகளை கண்டறிவதற்காக ஒரு கமிட்டியை போட வேண்டும் என்று வலியுறுத்தினார். அம்பேத்கர் படத்தில் சாணி அடிக்கக்கூடியவருக்கு இந்த அறிவுலாம் தெரியாது, இந்த வரலாறு தெரியாது. அம்பேத்கர் சிலையை பார்த்து செருக்குமாலை போடக்கூடிய அவனுக்கு இவங்க வெறும் சாதியை தான் தூண்டுறான். இந்த கொடியை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. இது ஒரு தலைவர் சொல்லக்கூடியதா? அது என்ன கொடி? ஒருத்தன் சொல்றான் அது நீலம் சிவப்பு, பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. இப்படிலாம் ஒரு தலைவன் தன்னுடைய தொண்டர்களை வழிநடத்துவார்களா? திருமாவளவன் என்றைக்காவது இப்படி சொல்லிக் கொடுத்திருக்கிறானா? ஒரு தலைவர் மேடையில் உட்கார்ந்து பேசுறார், நம்ம வீட்டு பிள்ளைகள் கோயிலுக்கு வராங்க, சாமி கும்பிட, அவனுங்க அந்த பசங்களுக்கு வராங்க, சடையை பிடிச்சி இழுக்கிறான், அப்படி இழுத்து காட்டுறான், சடையை பிடிச்சி இழுக்கிறான், மார்ப கசக்கிறான், கசக்கி காட்டுறான், மார்ப கசக்கிறான். உலகத்தில் எந்த தலைவராவது இப்படி தன்னுடைய தொண்டர்களை தவறாக வழிநடத்துவார்களா? வன்முறைக்கு தூண்டுவார்களா? தன்னுடைய சொந்த சமூகத்து இளைஞர்களை எப்படி ஒரு தலைவர் பாழ்படுத்துகிறார் என்பதை இதை விட வேறு என்ன சார்ந்து சொல்ல வேண்டும்? எவ்வளவு கேவலமான ஒரு அரசியல், எவ்வளவு கேவலமான ஒரு அரசியல். அங்கொன்றும் இங்கொன்றும் தவறுகள் நடக்கலாம், அதற்கு எப்படி ஒரு சமூகம் பொறுப்பாக முடியும்? ஒட்டுமொத்த அந்நிய சமூகத்தை நாங்கள் பொறுப்பேற்க சொல்லுகிறோமா? பாமக என்கிற கட்சிதானே இங்கு சாதியின் பெயரால் வன்முறை அரசியலை தொடர்ந்து விளைத்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலேயே, அதுவும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் தமிழ்நாட்டிலேயே எந்த ஒரு அரசியல் கட்சியையும் சட்டமன்றத்திலே இது ஒரு வன்முறை கட்சி, தடை செய்யப்பட வேண்டிய கட்சி என்று சொன்னதில்லை. இன்றைக்கு சட்டசபை குறிப்பிட இருக்கிறது. இவர்கள் போய் எங்களை பார்த்து வன்முறை கட்சி, கட்ட பஞ்சாயத்து கும்பல், ரவுடிகள் என்று சொல்கிறார்கள். ஜெயலலிதா நான் கூட்டணி விட்டு வெளியே வந்த போது அவர் மென்மையாக சொன்னார், தம்பி திருமாவளவன் அவசரப்பட்டு இருக்கக்கூடாது, அரசியலில் பொறுமை தேவை என்று சொன்னார். நான் அந்த கூட்டணியை விட்டு வெளியேறி உள்ளாட்சி தேர்தலின் போது திமுக அணியிலே சேர்ந்த போது ஜெயலலிதா அம்மையாரிடத்தில் பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், ஆவேசப்படவில்லை. நாவலர் இளைஞரின் போன்றவர்கள் கூட கட்சியை விட்டு வெளியேறிய போது அவர் சொன்னார், 4 பேர் வெளியேறிவிட்டார்களே என்று, அவர்கள் எல்லாம் உதிர்ந்த ரோமங்கள் என்று சொன்னார். நாவலர் இளைஞரின் போன்றவர்களை கூட அப்படி விமர்சனம் செய்தார். ஆனால் திருமாவளவன் மீது அப்படி ஒரு விமர்சனத்தை ஜெயலலிதா அம்மையாரால் வைக்க முடியவில்லை. அணுகுமுறைதான் காரணம். அவருக்கு புரிகிறது யாரை எப்படி பார்க்க வேண்டும் என்பது. திட்டமிட்டு வன்முறையை தூண்டுகிறார்கள், சாதி வெறியை தூண்டுகிறார்கள் என்று பெயரை சொல்லி, ராமதாஸ் பெயரை சொல்லி சட்டமன்றத்தில் பேசியதை இன்றைக்கும் அவை குறிப்பில் இருக்கிறது. தடை செய்யப்பட வேண்டிய கட்சி என்று சொன்னார். தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சிக்காவது இப்படி ஒரு அமைப்பெயர் உண்டா? விடுதலை சிறுத்தைகள் மீது அப்படி யாராவது சொல்லிவிட முடியுமா? வெறும் அமைப்பெயர், வெறும் அவதூறு ஓட்டுக்காக எங்கள் மீது. எந்த இடத்தில் நான் வன்முறையை தூண்டியிருக்கேன். நேற்று கூட கௌதமா நான் போன உடனே மைக்கு பிடிச்சு காவல்துறை எங்களை பிரிக்க பார்க்கிறது, தக்க மைக்க கொடுங்க, ப்ரோவோக்கிங் ஸ்பீச் எல்லாம் பண்ணாதீங்க. காவல்துறை அப்படி இருப்பாங்க, உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். மாசுல பேசக்கூடாது. எமோஷனலா இருக்காங்க, 2 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஜனங்க ஆவேசமா திடீர்னு காவல்துறைக்கு எதிராக பாய்ச்சா
அது வன்முறையாக. இதுதான் திருமாவளவன். இப்படிதான் நான் இந்த தோழர்களை வழிநடத்துகிறேன். எந்த இடத்தில் வன்முறையை தூண்டுபடி நான் இதுவரையில் யாரையும் வழிநடத்தியதில்லை. அது எனக்கு ரத்தத்தில் ஊறி போயிருக்கு. கொடுமையை எதிர்த்து போராடக்கூடிய போர்க்கொடும் தேவை. சன் டிவி கிட்ட விடுங்க. டிவி ரிப்போர்ட்ரு கொடுமைகளை எதிர்த்து போராடக்கூடிய போர்க்குணம் தேவை. ஆனால் அது கட்டுப்பாடற்ற வன்முறைகளுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. அது கொள்கை சார்ந்த வீரியத்தோடு வெளிப்பட வேண்டும். நாங்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிராகவோ அல்லது குறிப்பிட்ட சில நபருக்கு எதிராகவோ அரசியல் செய்யவில்லை. நீங்கள் பேசுகிற அரசியல் ஆபத்தானது என்று சுட்டிக்காட்டுவோம். நீங்கள் கையில் எடுத்திருக்கிற கோட்பாடு ஆபத்தானது. சோசியல் இன்ஜினியரிங். என்ன சோசியல் இன்ஜினியரிங்? தலித் அல்லாத சமுதாயத்தை ஒருங்கிணைக்க போகிறோம். பெரியார் காலத்திலிருந்து பார்ப்பனர் அல்லாதார் இயக்கத்தை எடுத்தார். ஏன்னா எங்கு போனாலும் அத்தனை துறைகளிலும் பார்ப்பனர்களின் ஆதிக்கம் இருந்த காலம். பிராமணால் கஃபே என்று எழுதி வைத்திருப்பார்கள். கீழே குஷ்டரோகிகளும் தீண்டப்படாதவர்களுக்கும் அனுமதி இல்லை என்று எழுதி வைப்பார்கள். இருந்த உணவகங்களிலே, பேருந்துகளிலே அதே போல குஷ்டரோகிகளும் தீண்டப்படாதவர்களும் ஏற அனுமதி இல்லை என்று வெளியே எழுதி வைத்திருந்த காலம். பார்ப்பனர் அல்லாதார் குழந்தைகளுக்கு தனியே குடிநீர் பானை. சேரன் மகாதேவியிலே வாவேசு ஐயர் நடத்திய குருகுல பள்ளியில் அது வெளிப்படையாக இருந்தது. அதில் முரண்பட்டு வெளியே வந்தவர் தான் தந்தை பெரியார். பார்ப்பனர்களை பொறுத்தவரையில் எல்லா சாதிக்காரனும் கீழ் சாதிதான். பிராமண குழந்தைகளுக்கு மட்டும் ஒரு பானை, குடிநீர் பானை. மற்ற நாங்கெல்லாம் ஆண்ட பரம்பரை என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய அத்தனை பிள்ளைகளுக்கும் தனி குடிநீர் பானை. நாங்கெல்லாம் ஆண்ட பரம்பரை, பாண்டிய பரம்பரை, சேர பரம்பரை, சோழ பரம்பரை, மன்னாதி மன்னர்களின் வழிவந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற அந்த ஆண்ட பரம்பரைக்கும் நீ எல்லாம் கீழ் சாதிதாண்டா, தனியா போய் தண்ணி குடிதானா. அது நாயக்கர் என்று அழைக்கப்பட்ட பெரியாருக்கும் சேர்த்து. அதனால் கொந்தளித்து வெளியே வந்தவர் தான் காங்கிரஸ் இயக்கத்தை விட்டு. அப்படிப்பட்ட கொடுமைகளை எதிர்த்து போராட வேண்டும் என்கிற அரசியலை நாம் உள்வாங்கியவர்கள். அன்றைக்கு அவர் பார்ப்பனர் அல்லாதார் இயக்கத்தை கட்ட வேண்டிய தேவை இருந்தது, ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்காக. ஆனால் தலித் அல்லாதோர் இயக்கத்தை நடத்தக்கூடிய தேவை இங்கு என்ன வந்தது? தலித்துகள் ஆக்கிரமிப்பு செய்கிறார்களா? தலித்துகள் ஊர் புகுந்து அடிக்கிறார்களா? தலித்துகள் எங்கேயாவது தலித் அல்லாதவர்களின் குடிசைகளை கொடுத்து இருக்கிறார்களா? தலித்துகள் உங்களை எல்லாம் விரட்டி அடித்து விட்டு மணல் திருடுகிறார்களா? தலித்துகள் உங்களை எல்லாம் விரட்டி அடித்து விட்டு கான்ட்ராக்ட் தொழிலை ஆதிக்கம் செய்கிறார்களா? தலித்துகள் டாஸ்மாக் கடைகளை எடுத்து பார் எடுத்து பிழைப்பு நடத்துகிறார்களா? உங்கள் பிழைப்பில் மண்ணெண்ணி போடுகிறார்களா? 24 மணி நேரம் உழைக்கிற வேலை செய்து பிழைக்கிற சமூகம் இந்த சமூகம். குறுக்கு தொழில் செய்ய தெரியாது. தலித்துகளின் ஆதிக்கம் எங்கே இருக்கிறது? எப்படி தலித் அல்லாதோர் இயக்கம் என்று ஒரு அனைத்து சமுதாய பேர் இயக்கம் என்கிற பெயரில் ஒரு இயக்கத்தை கட்டுகிற துணிச்சல் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது? இது எவ்வளவு மோசமான ஒரு தீய அரசியல்! இதுதான் இன்றைக்கு அரக்கோணத்தின் வெளிப்பாட்டுக்கு காரணம். தலித்துகளின் மீதான வெறுப்பு அரசியலை விளைப்பது, பிஜேபியுடைய அரசியல் முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை விளைப்பது, கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை விளைப்பது. மசூதியை கண்டால் ஆத்திரம் வரும், தொப்பியை கண்டால் ஆத்திரம் வரும். அப்படிப்பட்ட அரசியலை விளைத்திருக்கிறார்கள்.
இவர்கள் மதமாற்றம் செய்கிறார்கள். அப்பாவி இந்துக்களை ஏமாற்றி பிரியாணி கொடுத்து மதமாற்றம் செய்கிறார்கள். பிரியாணி சாப்பிடுறதுக்காக எவனாவது மதம் மாறுவானா? காசு கொடுத்தா பிரியாணி கிடைக்கும். கோதுமை கொடுத்து மதமாற்றம் செய்கிறார்கள். கோதுமையை விட அரிசி நல்லது உடலுக்கு. அரிசி சோத்தை விட கோதுமையில பெரிய சத்துள்ள உணவா? கோதுமைக்காக ஏமாந்து மதமாற்றம் செய்வதற்கு, மதம் மாறுவதற்கு. இது பிஜேபி அரசியல். ஏன்னா அவனுக்கு இப்ப யாரை எதிர்த்து போறாங்க? பாகிஸ்தான் சொல்லி பார்த்தா அவங்க எடுபடல. பாகிஸ்தான் எதிர்ப்பு என்பது எடுபடல. அதனால உள்ளுக்குள்ள ஓட்டு பொறுக்குவதற்கு எது இங்கே தேவையான உத்தி என்று பார்த்து சிறுபான்மை சமூகத்திற்கு எதிரான வெறுப்பு அரசியலை விதைப்பதை அவன் சோசியல் இன்ஜினியரிங். முஸ்லிம்கள் எல்லாம் தலித்துகளை ஏமாத்தி முஸ்லிம்களா மாத்துறாங்க. கிறிஸ்தவர்கள் எல்லாம் பைபிளை கொடுத்து படிக்க வச்சு கிறிஸ்தவர்களா மாற்றுகிறார்கள். அதனால் அவர்களை நாம் எதிர்க்க வேண்டும். நான் கேட்கிறேன், சூர்யாவும் அர்ஜுனும் முஸ்லிம்களா அல்லது கிறிஸ்தவர்களா? எங்கே போனார்கள் இந்த வெங்காயங்கள்? இந்து காவலர்கள் என்று சொல்லிக் கொள்கிற வெங்காயங்களை எங்கே போனீர்கள்? தேர்தலுக்கு முன்பு வரைக்கும் வாய்க்கையே பேசினார்கள். இந்துக்களின் காவலர்கள் நாங்கள் தான். திருமாவளவன் இந்துக்களின் விரோதி. அர்ஜுன் என்கிற இந்துக்காக வந்து நிற்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள் தான். சூர்யா என்கிற இந்துக்காக களத்தில் இருப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள் தான். மூடர்களே, எவ்வளவு நாளைக்கு இந்த மக்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பீர்கள்? யாரை எரிக்க பார்க்கிறீர்கள்? என்றைக்காவது பிஜேபி காரன் தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமையை எதிர்த்து ஒரே ஒரு போராட்டம் நடத்தியிருக்கிறாரா? படுகொலைகளை கண்டித்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறானா? நம்முடைய அறிக்கை அடுத்து சிபிஎம் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை வெளியிட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை வெளியிட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் கண்டித்து அறிக்கை வெளியிட்டு இருக்கிறது. இஸ்லாமிய கட்சிகள், மனிதநேய மக்கள் கட்சி, எஸ்டிபிஐ, இந்திய தௌஹீத் ஜமாத், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் போன்ற இயக்கங்கள் கண்டித்து அறிக்கை வெளியிட்டு இருக்கின்றன. தமிழ் தேசிய அமைப்புகள், மக்கள் அதிகாரம் போன்ற சில மார்க்சிய லெனினிய அமைப்புகள் கண்டித்து அறிக்கை வெளியிட்டு இருக்கின்றன. காங்கிரஸ் பேரியக்கம் கண்டித்து அறிக்கை வெளியிட்டு இருக்கிறது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் வைகோ கண்டித்து அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார். ஏன் பிஜேபி கண்டித்து அறிக்கை வெளியிடவில்லை? ஏன் அதிமுக கண்டித்து அறிக்கை வெளியிடவில்லை? பதில் சொல்ல முடியுமா? எங்கள் கட்சிக்கு சம்பந்தமில்லை என்று சொல்லுகிற மருத்துவர் ராமதாஸ் அவர்களே, மனிதநேயம் இருந்தால், நெஞ்சிலே ஈரம் இருந்தால், ஈவி இரக்கம் இருந்தால், உண்மையிலேயே மனசாட்சி இருந்தால் கண்டித்து அறிக்கை வெளியிடுங்கள். எங்களுக்கும் அந்த படுகொலைக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு நான் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று வெளிப்படையாக ஏன் உங்களால் அறிக்கை வெளியிட முடியவில்லை? முடியாது. சாதி வெறி, அரசியல் ஆதாயம் தேடுகிற அற்ப அணுகுமுறை முடியாது. என்றைக்காவது விட்டதுண்டா? 2 பேருக்கு இடையில் நடந்த வாக்குவாதம் முற்றி கொலையில் முடிந்துவிட்டது என்று சொன்னால் அந்த கொலையை மூடி மறைக்கிற முயற்சி அல்ல. அந்த இளைஞர்களின் நடத்தையையும் கேவலப்படுத்துகிற ஒரு முயற்சி. கொலை செய்ய வந்த 20 பேரும் குடிச்சிருந்தான். இந்த 2 பேர் செத்திருந்தாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்கல்ல, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவர்கள் சாராயம் கொடுத்திருந்தால் கட்டாயம் தெரியும். முதல்ல அவன் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவான், ஸ்டொமக்க தான் பார்ப்பான். வயிற்றை பறந்த உடனே இறைப்பைக்குள்ள என்ன இருக்கு பார்ப்பான். ஆல்கஹால் குடிச்சிருந்தா ஆல்கஹால் மிஞ்சி இருக்கும். ஒரு 1/2 லிட்டர் குடிச்சிருந்தா, 100 ml குடிச்சிருந்தா கூட ஒரு 5-10 ml ஆவது ஆல்கஹால் இருக்கும். அதை எடுத்து அவன் டெஸ்ட் பண்ணாக்க ஆல்கஹால் தெரியும். அறிவியல் பூர்வமாக நிரூபிக்க முடியும். அவர்களை குடிகாரர்கள் என்று கொச்சைப்படுத்துவது, அவர்களை நடத்தை அடிப்படையில் கொச்சைப்படுத்துவதா? இந்துக்களான இந்த இளைஞர்கள் தங்களை இந்துக்கள் என்று உரிமை கோரவில்லை. நாங்களும் அதை உரிமை கோரும் அடிப்படையில் சொல்லவில்லை. ஆனால் இந்துக்களின் காவலர்கள் என்று சொல்லுகிற பிஜேபி இந்திய அளவிலே அவர்களின் சோசியல் இன்ஜினியரிங் ஈடுபட்டு இருக்கலாம். தமிழ்நாட்டில் அது எடுபடாது.
அதற்காக நேரடியாக வர முடியாமல் தான் அதிமுக பாமக முதுகிலேறி வந்திருக்கிறார்கள். அதிமுகவும் பாமகவும் அவர்களை தோளில் தூக்கிக் கொண்டு கொண்டாடினார்கள். ஏற்கனவே அவர்கள் தலித் வெறுப்பு அரசியலை விதைத்திருந்ததன் விளைவாகத்தான் பானை சின்னத்திற்கு ஓட்டு கேட்டவர்கள் என்கிற அடிப்படையிலே அப்புவை தாக்க முனைந்து அதை ஏன் என்று கேட்க சென்ற சூர்யாவை குத்தி கொண்டு அவனை காப்பாற்றுவதற்காக ஓடிய அர்ஜுனனையும் குத்தி படுகொலை செய்து ஒரு வன்முறை வெறியாட்டத்தை அவர்கள் அரங்கேற்றி இருக்கிறார்கள் என்றால் மனசாட்சியோடு அதை கண்டித்திருக்க வேண்டும். நான் திருமாவளவனுக்காக இவ்வளவு கட்சிகள் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பான்மையான ஜனநாயக சக்திகள் இதை கண்டித்திருக்கிறார்கள். அந்த 3 கட்சியை தவிர பிஜேபி, ஏடிஎம்கே, பாமக 2 உயிர் பறி இருக்கின்றனவே. குறைந்தபட்சம் அந்த குடும்பத்தினருக்கு ஒரு ஆறுதல் சொல்ல வேண்டாமா? உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டாமா? ஆந்திராவிலே, தெலுங்கானாவிலே அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் இந்த மாதிரியான படுகொலை நடந்தால் உடனடியாக தமிழக ஆந்திர அரசின் சார்பில், தெலுங்கானா அரசின் சார்பில் கூடுதல் தொகை 5 லட்சம், வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் அடிப்படையில் 8.5 லட்சம் இழப்பீடாக வழங்க வேண்டும் என்று அந்த சட்டம் சொல்கிறது. இந்தியாவிலேயே அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த விரும்பாத ஒரு மாநிலம் தமிழ்நாடுதான். அந்த சட்டப்படி அவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க தயங்குகிற மாநிலம் தமிழ்நாடுதான். அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் பிற சாதியினரின் பகையை சம்பாதிக்க நேரும் என்கிற அளவுக்கு அத்தனை கட்சிகளுக்கும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிற கட்சி பாமக. திருமாவளவனை கூட வச்சிருந்தா திமுக தூத்து போகும். தேர்தல் முடிவு வரத்தான் போகுது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை கைப்பற்றத்தான் போகிறது. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் வெற்றிக்கு விடுதலை சிறுத்தைகள் தான் மிகப்பெரும் பங்களிப்பை செலுத்தி இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் இடம்பெறுகிற இந்த அணியை ஆதரிப்போம் என்று ஒட்டுமொத்த தமிழகத்தின் தலித்துகள் இன்றைக்கு கொண்டாடி இருக்கிறார்கள். தமிழக அரசியல் வரலாற்றிலேயே 90% தலித்துகள் இன்றைக்கு உதயசூரியன் சின்னத்திற்கும் கூட்டணி கட்சிகளின் சின்னத்திற்கும் வாக்களித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகளின் பங்களிப்பு என்பதை நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 100க்கு 100 திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறப் போகிறது. அரக்கோணம் தொகுதியிலும் கௌதம சன்னா வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை 100 விழுக்காடு. அதனுடைய எதிரொலிதான் 2 முக்கியமான காரணம். சூர்யாவும் அர்ஜுனும் கொல்லப்பட்டது. அவன் 2 பேரும் மட்டும் இல்ல, வந்து அத்தனை பேரையும் கொள்ள வேண்டும் என்கிற வெறித்தனத்தோடு செயல்பட்டு இருக்கிறார்கள். அதனால்தான் 5-6 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். தெரியாத அவர்களுக்கு குடிகாரன்னா அவங்களுக்குரிய அடிச்சுட்டு சாக வேண்டியதானே? ஒரே சமூகத்துக்குள்ள 20 பேரும் பிடிச்சிருக்கான். 20 பேர்ல ஏன் அவங்களுக்குள்ள அடிச்சுட்டு குத்தி சாகல? அவனுக்கு நிதானம் இருக்குல்ல? அடிக்கிற சூர்யா தரித்துங்கிறது தெரியுது இல்ல? சோகனூர் அர்ஜுன் என்ன சாதியை சார்ந்தவன் என்பது தெரிந்துதானே தாக்குகிறான். நிதானம் இல்லாமல் தாக்கியிருந்தால் அவர்களுக்குள்ளே இந்த கொலை நடந்திருக்க வேண்டும் அல்லவா? குடிகாரன் எல்லாம் குத்திக்கிறானா? டாஸ்மாக் கடையை தினம் குறைவுதான். குடிச்சிட்டு நிதானமா தான் வீட்டுக்கு போய் சேர்றான். ஒரு நாளைக்கு 1000 பேர், 2000 பேர், 3000 பேர் டாஸ்மாக் கடைக்கு முன்னால் என்று சாராயம் குடிக்கிறான். அவர்களுக்குள்ளே சண்டை போட்டுக் கொள்கிறார்களா? குத்தி கொலை செய்து கொள்கிறார்களா? குத்த வேண்டும், ஆயுதத்தோடு வர வேண்டும், ஆட்களை அணிதிரட்ட வேண்டும் என்கிற கிரிமினல் இன்டென்ஷன் இங்கே இருக்கிறது என்று சொன்னால் அது சாதி பகைதானே, அரசியல் பகைதானே. அவர்கள் மீது சோகனூர் செம்பேடு கிராமத்தின் மீது அவர்களுக்கு இருந்த கோபத்திற்கு 2 காரணங்கள், உடனடி காரணங்கள். அடிப்படை காரணங்கள் அவர்கள் தலித்துகள் என்பது. அடிப்படை காரணங்கள் பாமக வைத்திருக்கிற தலித் வெறுப்பு அரசியல். அடிப்படை காரணங்கள் சாதிய பாகுபாடுகள், சனாதன கோட்பாடுகள். இதெல்லாம் அடிப்படை காரணம், நீண்ட காலமாக இருக்கக்கூடிய காரணம். சமூக கட்டமைப்பில் இருக்கக்கூடிய பேசிக் ஃபேக்டர்ஸ். அது அடிப்படை காரணிகள். முதன்மை காரணிகள், உடனடி காரணிகள் என்னன்னா, அந்த கிராமத்து வழியா இவன் வந்து மணல் லாரி எடுத்திருப்பான். பல மாதங்களுக்கு முன்பு மணல் லாரியை தடுத்து தலித் இளைஞர்கள், சோகனூரை சார்ந்த இளைஞர்கள், அர்ஜுன் அப்படின்னு குறிப்பிட்ட நபர் கிடையாது, இளைஞர்கள், விவரம் தெரிஞ்சவன், அம்பேத்கரை உள்வாங்கியவன்,
துணிச்சலோடு அதை மதித்து எங்க தெரு வழியா அப்படி வேகமா நீ போகக்கூடாது, இனிமே இந்த வழியா வரக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறாங்க. அக்கம் பக்கத்து கிராமத்தை சார்ந்த குருவராஜ்பேட்டை, பெருமாள்ராஜ்பேட்டை கிராமத்தை சார்ந்த சாதி வெறியர்கள் இருசக்கர வண்டியிலே அந்த சிவகண்டூர் காலனியை கடந்து செல்கிற போது அதிவேகமாக செல்வது உண்டு. பெண்கள் குழந்தைகள் அச்சப்படக்கூடிய அளவுக்கு அப்போ வரிச்சு இந்த வழியை இப்படிதான் டூ வீலர் வேகமாக போகக்கூடாது எச்சரித்திருக்கிறார். இது ஒரு காரணம், உடனடி காரணம், பகைக்கு காரணம். இரண்டாவது, எந்த செலவு செய்யல. எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டிலேயே ஓட்டுக்கு பணம் கொடுக்காத ஒரே வேட்பாளர் கௌதம சன்னா தான். நம்ம கட்சி 6 தொகுதியும் பணம் கொடுக்கல, அங்க இங்க ஒருத்தர் 100 ரூபாய் 200 ரூபாய் கூட கொடுத்திருக்கோம். நம்ம ஆளுங்க கூட தனிப்பட்ட முறையில நம்ம கட்சி காசு கிடையாது, ஒரு பைசா கூட. நான் சொன்ன 6 பேரையும் கூப்பிட்டு சொன்னேன், யாரும் ஓட்டுக்கு காசு கொடுக்கூடாது, இருந்தா கூட இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, அவளை பட்டினி போடாதீங்க. அதை துணிந்து நான் ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன் என்று சொன்னது மட்டுமல்ல, நீங்களே எனக்கு தேர்தல் செலவுக்கு பணம் கொடுங்கள் என்று மக்களிடத்தில் தேர்தல் நிதியை திரட்டி அதை வைத்து வாக்கு சேகரித்த ஒரு வேட்பாளர், வெற்றி வேட்பாளர் கௌதம சன்னா. இதுதான் அவனுக்கு எரிச்சல் தருது. சோகனூர்ல ரவிக்கு உள்ளே வரவேற்பு இல்லை, வெளியே போட்டாங்க. சன்னாவை வரவேற்று இருக்கிறார்கள். வாங்க, உங்களுக்கு தான் ஓட்டு, பாண்டிச்சேரிக்கு தான் ஓட்டு. பாமக ஆதரிக்கக்கூடிய அதிமுக வேட்பாளருக்கு வரவேற்பு இல்லை. கோடி கோடியாய் பணத்தை கொட்டி இறைக்கக்கூடிய அதிமுக வேட்பாளருக்கு வரவேற்பு இல்லை. ஓட்டுக்கு 500 ரூபாய் கொடுக்கக்கூடிய அதிமுக வேட்பாளருக்கு, மணல் திருட்டு கும்பலுக்கு வரவேற்பு இல்லை. என்னால ஒரு பைசா கூட தர முடியாது, நீங்க தான் என் செலவுக்கு காசு கொடுக்க வேண்டும் என்று கேட்ட வேட்பாளர் கௌதம சன்னாவுக்கு பூர்ண கும்ப வரவேற்பு, ஆரத்தை எடுத்து வரவேற்பு. இதுதான் அவர்களுக்கு எரிச்சல், இதுதான் எரிச்சல். ஏற்கனவே மணல் லாரியை கிராமத்திற்குள்ளே நுழையவிடக் கூடாது என்று தடுத்தது ஒரு காரணம். பானை சின்னத்திற்கே எங்கள் வாக்கு என்று தீவிரமாக களப்பணியாற்றி 6 மாத கை குழந்தையை தோளில் தூக்கிக் கொண்டு எங்கள் சின்னம் பானை சின்னம், எங்கள் சின்னம் பானை சின்னம் என்று முழக்கமிட்ட அர்ஜுன். அது இன்னொரு உண்மையை நான் சொல்லணும். 2 பேர் வீட்டுக்கு நான் போனேன். 2 பேர் வீட்டில் நுழைந்த உடனே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் படம் போட்ட காலண்டர் மாட்டிருச்சு. இந்த கட்சியை சார்ந்த உறுப்பினர்களோ இல்லையோ, ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் காலண்டர் 2 பேர் வீட்டில் இருந்துச்சு. இதுவெல்லாம் அவர்களுக்கு எரிச்சல். தலித் சமூகத்தில் இன்றைக்கு அதிமுக அணிக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய ஒரு உளவியல் வளர்ந்து இருக்கிறது. ஒரு காலத்தில் காங்கிரசுக்கு ஓட்டு போட்டு இருந்தாங்க. எம்ஜிஆர் வந்த பிறகு இரட்டைலைக்கு ஓட்டு போட்டாங்க. ஜெயலலிதா வரையிலும் இரட்டைலைக்கு ஓட்டு போடக்கூடிய அளவுக்கு ஒரு பெரும்பான்மை அளவே ஒரு உளவியல் இருந்தது. இன்னைக்கு இருக்கிற அதிமுக எம்ஜிஆர் காலத்து அதிமுக இல்லை, ஜெயலலிதா காலத்து அதிமுக இல்லை, இது எடப்பாடி காலத்து அதிமுக, மோடியிடம் அடமானம் வைக்கப்பட்ட அதிமுக, முற்றிலும் நீர்த்து போன அதிமுக, திராவிட அரசியலில் இல்லாத ஒரு கட்சியாக மாறிவிட்டது. எம்ஜிஆர் தலைமையேற்ற போதே 50% நீர்த்து போனது திராவிட அரசியல். ஜெயலலிதா அம்மையார் தலைமையேற்றதும் 75% நீர்த்து போனது. 25% சமூக நீதி அரசியல் ஒட்டிக் கொண்டிருந்தது. எடப்பாடி தலைமையேற்றதும் அது மோடி அதிமுகவாக மாறிவிட்டது. பிஜேபியின் பினாமி டீமாக மாறிவிட்டது. அதிமுக எலெக்ஷன் பிறகு இருக்காது, நீர்த்து போய்விடும். பாமக இருப்போம்னா பிஜேபி போய் சேர்ந்துருவோம், பார்த்துட்டே இருக்கு. நான் ஜோசியம் சொல்லல, இதான் நடக்க போகுது. ஏன்னா பிஜேபியுடைய வேலையே கூட இருக்கிறவங்களுக்கு குடிபறிக்கிறது தான். அந்த கட்சியில யாரு ஸ்மார்ட்டா இருக்கிறானா அவனுக்கு உள்ள தூக்குவான். கொங்கு வேளாளர் பகுதியில் அதிமுகவை சேர்ந்தவங்க பூரா பிஜேபி மஃப்ளர் போட்டுக்கிட்டு காவி உடையதான் ஓட்டை கேட்டுக்கிறாங்க. ரெட்டையிலையை தூக்கி போட்டு தாமரப்பூவை கையில தூக்குறாங்க. அவன் மக்கள்கிட்ட போய் கொள்கையை சொல்லி சேர்க்க முடியாது. பிழைப்புவாதிகளை விலைக்கு வாங்கி வலிமையை பெருக்கக்கூடிய ஒரு உத்தி பிஜேபி உத்தி. நிதிஷ்குமார் கட்சி அப்படிதான் பாழாக்கி இருக்கிறாங்க. ஜேடியு, ஜனதாதள் யுனைடெட், அசாம், அருணாச்சல பிரதேசத்தில் ஜேடியு அமைப்பையே
வெற்றி பெற்ற உறுப்பினர்களே விலைக்கு வாங்கிட்டான். கூட்டணியில் இருக்கிறாங்க அந்த கட்சியுடைய தலைவரை தவிர மற்ற உறுப்பினர்கள் கூட விலைக்கு வாங்கிட்டாங்க. அதுதான் பிஜேபியுடைய கல்ச்சர். தப்பி தவறி ஒரு 20-30 இடத்துல அதிமுக ஜெயிச்சா கூட அதிமுக உறுப்பினர்களை எல்லாம் பிஜேபி விலைக்கு வாங்கி நாங்க தான் எதிர்கட்சியில் வந்து சட்டசபையில் உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எச் ராஜா ஜெயிக்க போறதில்லை, எல்முருகன் ஜெயிக்க போறதில்லை. 20க்கு 20 0. பாஜகவிலிருந்து ஒருத்தர் கூட ஜெயிக்க மாட்டான். ஒருத்தர் கூட ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது. தப்பி தவறி அதிமுக ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஏமாற்றி ஒரு சில இடங்களில் வெற்றி பெற்றால் கூட அந்த உறுப்பினர்களை எல்லாம் பிஜேபி விலைக்கு வாங்கி அதிமுக எதிர்கட்சி அல்ல, நாங்கள் தான் எதிர்கட்சி என்று தமிழக அரசியலில் விளையாடுவதற்கான உத்திகளை அவர்கள் வகுத்திருக்கிறார்கள்.